நான் சாந்தி பேசுகிறேங்க. இப்போ நம்ம வேரியேஷன் ஆஃப் செயின் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் எம்ப்ராய்டரி கிளாஸில். ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, டபுள் செயின் வந்து எனக்கு சரியாக வரலை, இன்னொரு முறை போட்டு காட்டுங்கன்னு. அந்த டபுள் செயினையும் போட்டுட்டு இன்னும் வேரியேஷன் வேறு வேறு செயின் ஸ்டிச்சஸையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 7th கிளாஸு, ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் 7th கிளாஸு. இப்போ நம்ம என்னென்ன செயின் ஸ்டிச்சஸ் வேரியேஷனில் போட போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க கேட்ட டபுள் செயினை போட போகிறோம். நான் 2 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் மேலே இருக்கிற லைனில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நேராக இங்கே அது குத்தி இப்படி கொஞ்சம் தள்ளி எடுக்கிறோம். இந்த நூல் வந்து ஊசிக்கு அடியில் இருக்கணும். அந்த நூல் வந்து ஊசிக்கு அடியில் இப்படி வரணும். அப்போ தான் அந்த தையல் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த குத்துன இடத்துல, ஃபஸ்ட்டு குத்துன இடத்துல குத்துறோம், கொஞ்சம் மேலே எடுக்கிறோம். அதே மாதிரி இதை ஊசிக்கு அடியில் வருது, இப்படி எடுத்துக்கிறோம். மறுபடியும் இங்கே குத்துறோம். இது இந்த வளைவு வருது பாருங்கள், அதுக்கு கீழே இது ஊசிக்கு அடியில் தான் நூல் போகுது. ஊசிக்கு அடியில் நூல் போகினாதான் நமக்கு தையல் வரும். அதே மாதிரி இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் இப்படி குத்திட்டு இப்படி ஊசியை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பக்கம் குத்தும்போது இந்த நூல் வந்து இப்படி போகாது, இதை இப்படியே அனுப்பணும். இப்படி இந்த நூல் கீழே போய் இந்த நூல் இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த தையல் வரும். அதனால தான் அவங்களுக்கு அது புரியலை. இப்போ இந்த வந்து நம்ம பக்கம் இருக்கிறது வந்து இப்படி ஈஸியாக இப்படி குத்தி எடுக்கும்போது அந்த நூல் அடியில் ஈஸியாக போயிடும். இந்த பக்கம் வரும்போது இந்த நூல், ஊசியில் ஒரு நூல் இருக்குது இல்லையா, அந்த நூல் இப்படி ஊசிக்கு அடியில் போய் வரணும். அப்போ தான் அந்த தையல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஊசிக்கு அடியில், ஊசிக்கு பின்னாடி இருக்கிற நூல் வராது, துணியில் இருக்கிற நூல் வரணும். இந்த பக்கம் போடும்போது ஊசியில் இருக்கிற நூல் இப்படி அடியில் வரணும். இந்த பக்கம் போடும்போது துணியில் இருக்கிற நூல் வரணும். அதில் தான் அவங்களுக்கு புரியாமல் போனதுக்கு காரணம். இந்த பக்கம் கீழே பக்கம் போடும்போது ஊசியில் இருக்குது இல்லைங்களா, அந்த நூலை சுற்றணும். இந்த ஃபஸ்ட் லைனில் போடும்போது துணியில் இருக்கு இல்லையா, அந்த நூலை சுற்றணும். அப்போ தான் அது மாறி மாறி வரும். அதனால தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த நூலை சுற்றினோம்னா தையல் வராது. இந்த ஊசியில் ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதை சுற்றணும். இப்போ துணியில் இருக்கிற நூலை சுற்றணும். இப்போ நம்ம ஊசியில் இருக்கிற நூலை சுற்றணும். இப்போ துணியில் இருக்கிற நூல் அப்படி மாற்றி மாற்றி வரும்போது தான் உங்களுக்கு அந்த டபுள் ஸ்டிச் வரும். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டிச்சுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்கம் பக்கமாக 2 லைன் போட்டிருக்கேன். 2 செயின் பக்கம் பக்கமாக போடணும். எப்பவும் போல் போடுற செயின் தான் 2 செயின் நம்ம போடணும். 2 லைன் போடணும். ஆர்டினரி செயின். இதுக்கு பேர் வந்து டைடு செயின். டைடுனா முடி போடுற செயின். இப்படி நம்ம இந்த செயின் நேராகவே
இப்படி போட்டுகிட்டே வந்து நம்ம இந்த லைனை முடிக்கணும். 2 லைன் செயின் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரி 2 லைன் ஈவனாக ஒரே மாதிரி செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதை டை பண்ணணும். ஒரே அளவாக இருக்கணும் செயின். பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கணும். ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது. இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் நூல் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலரில் போட்டிருக்கிறேன். இப்போ நான் அதுக்கு வந்து எல்லோ கலர் நூல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த 2 தையலுக்கும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி எடுத்துட்டு இந்த செயினில் ஒரு நூல் உள்பக்கம் இருக்கிறது, அதே மாதிரி இந்த செயினில் இருக்கிற ஒரு நூல் உங்களுக்கு நல்ல வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 செயின்லேயும் இப்படி வரும் நூல். இப்படி நான் பென்சிலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். செயின் வந்து இப்படி தான் இருக்கும். செயின் வந்து நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். இப்படி போட்டிருக்கோம். இதில் 2 நூல் வருது. நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து இந்த நூலையும் சேர்த்து டை பண்ணணும். இதையும் டை பண்ணணும். அது மாதிரி தான் இப்போது நம்ம இதில் பண்ண போகிறோம். இது க்ரீன் கலர் நூலுங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் தெரியலையோன்னுட்டு நான் இப்படி போட்டு காட்டியிருக்கேன். இப்படி எடுத்துட்டு இந்த நூலை ஊசியில் இப்படி ஒரு சுற்றி அந்த நாட்டு வந்து சென்டரில் வர்ற மாதிரி எடுக்கணும். அடுத்தது மறுபடியும் நெக்ஸ்ட்டு செயினில் அது கரெக்டாக வரும் நமக்கு. இப்படி நல்லா டைட் பண்ணி எடுங்க. நான் கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அந்த சந்துக்குள்ளே விடணும் இல்லையா, நம்ம உங்களுக்கு அது தெரியணும்ல. இந்த நாட் போடும்போது கரெக்டாக இப்படி நல்லா டைட்டாக இப்படி வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லூஸ் இல்லாமல் வரும். மறுபடியும் இந்த தையல் சின்னதாக போட்டோம்னா நம்மளே போடும்போது நமக்கு தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அதனால் நம்ம கரெக்டாக போடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து தூரமாக போட்டிருக்கேன். நீங்கள் பக்கமாக போட்டு அந்த நாட் போடும்போது நல்லாயிருக்கும். 2 கலர் அந்த நாட்டில் வந்து நமக்கு ஒரு மணி கோர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு நாட்டு வந்து ஒரு முத்து மாதிரி தெரியும் நமக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து பார்டர் லைனில் போடலாம். குட்டீஸுங்களுக்கு ஃப்ராக்கு தைக்கும்போது, பட்டுப்பாவாடை சட்டை தைக்கும்போது, இல்லை நம்ம குர்த்தீஸ் தைக்கும்போது, ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே நெக்கில் ஸ்லீவ்லலாம் பார்டர் லைனுக்கு போடலாம். லைட்டாச்சு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் இனிமேல் வர்றதெல்லாம் பார்டர் லைன், ஃபில்லிங் லைன் அப்படி தான் வரும். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல உள்ளே எடுத்து நாட் போட்ட வேண்டியதுதான். இதுக்கு பேர் வந்து டைடு செயின். நம்ம அடுத்தது ட்ரிபிள் செயின் போடலாம். இப்போ நம்ம ட்ரிபிள் செயின் போட போகிறோம். ட்ரிபிள் செயினில் அதுக்கும் 2 லைன் போடணும். 2 கலர் நூல் வேணும். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், பேரட் க்ரீன். 2 லைனும் கொஞ்சம் தள்ளி போடணும். இந்த மாதிரி இதுக்கு போட்ட மாதிரி பக்கமாக போடக்கூடாது. இதுக்கு 2 லைன் தள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு செயின் போட்டுக்கணும். நம்ம எப்பவும் யூஸ்வலாக போடுற செயின் கொஞ்சம் பெருசாக இவ்வளோ பெருசுக்கு போடுங்க. இவ்வளோ நேரம் போட்டது நம்ம சின்ன செயின். இப்போ போட போகிறது கொஞ்சம் பெரிய செயின். இந்த செயின் சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். நம்ம பெருசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் எப்படி மெத்தடுன்னு போட்டு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். நீங்கள் வந்து சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி 2 லைன் போடணும். போட்டுட்டு காட்டுறேன்.
இப்போ இந்த ட்ரிபிள் செயினுக்கு அதே மாதிரி ஈக்குவலாக 2 செயின் போட்டிருக்கேன். கொஞ்சம் தூரமாக போட்டிருக்கேன். இதுக்குமே அப்படி தான், இப்படி சென்டராக ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த ஃபஸ்ட்டு நூல் இதில் போட்டு இப்படி எடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே குத்தி உள்ளே எடுத்துட்டு இந்த செயினுக்கு நேராக சென்ட்ரல் இங்கே குத்திருக்கோம்ல, அதுக்கு நேராக இந்த இடத்துல இப்படி குத்தி இதை டைட் பண்ணணும். மறுபடியும் செகண்டு இங்கே குத்தி, அதாவது துணியில் குத்தக்கூடாது, இந்த செயினில் இப்படி குத்திட்டு முதல்ல இப்படி டைட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே குத்தி இதுக்கு நேராக இங்கே எடுக்கணும். சென்டரில் இப்படி இழுத்து இதை டைட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு 3 செயின் வருது இல்லையா, இதில் நம்ம துணியில் குத்தாமல் ஒரு செயின் போடுறோம். இப்படி ஃபுல்லாக இழுத்துட்டு இப்படி குத்திட்டு, நம்ம அப்படி இழுக்காமல் கூட போடலாம், லூஸாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு இங்கே சென்டரில் எடுக்கணும். இந்த தையல் எல்லாமே நான் இப்போ போடுறது எல்லாமே பார்டருக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நூல் கரெக்டாக சென்டர் நூலோடு எடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்படி போட்டு இப்படி குத்திட்டு இதுக்கு சென்டரில் இங்கே எடுங்க. அந்த நூலில் குத்திடாதீங்க. இது ரொம்ப டைட்டாகவும் இழுத்து போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. லூஸாக போட்டிங்கன்னா நூலெல்லாம் லூஸாக தெரியும், தூக்கிட்டு இருக்கும். டைட்டாக போட்டிங்கன்னா அந்த தையலெல்லாம் இழுத்துக்கிட்டு வேறு மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மிங்கிளாகி தெரிகிறது அழகாக இருக்கும். நிறைய இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ரொம்ப இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் கம்மியாக இழுத்துட்டு அப்படிலாம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ரெண்டாவது, இந்த தையல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மெஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்கு எதுவாக இருந்தாலுமே அதை போடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். போடுறதுக்கு நமக்கு அதை விட பொறுமை வேணும். ஏன்னா அழகாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். இதுக்கு பேரே அழகுபடுத்துறது வேலை தானே. இப்படி சென்டரில் இதுக்கு பேர் ட்ரிபிள் செயின். இங்கே குத்தி இங்கே சென்டரில் எடுத்துட்டு இப்படி இங்கே குத்தி முடி போட்டுருங்க. அவ்வளோதான். இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டு கலரில் போடும்போதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லைன்னா பீட் வைக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஸ்டோன் கூட நம்ம சிங்கிள் ஸ்டோனை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டலாம், அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்டர் ஸ்டிச்சஸ் தான். இப்போ அடுத்தது நம்ம நாட்டட் செயின் போடலாம். இது நாட்டட் ஸ்டிச்சு. நாட்டட் அப்படின்னா முடி போட்டு வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஏன் லைன் போட்டுக்கிறோன்னா அது நேராக போடணுங்கிறதுக்காக. ஊசியை அடியில் குத்தி மேலே எடுத்துட்டு அந்த லைன் இதை இப்படி கொஞ்சம் எடுத்து போடணும். போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த இது இருக்குது இல்லையா, கேப்பு, துணியில் விடக்கூடாது, இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இப்போ நம்ம போட்டோம்ல அந்த வளைவு இருக்குல்ல, அதில் மேலேருந்து கீழே விடணும். இந்த ஸ்டிச்சு அழகாக நம்ம ஒரு மாதிரி லூஸாகவே போட்டுட்டு வந்தோம்னா அழகாக இருக்கும். மாட்டிக்கிட்டு
இதை வந்து இப்படி லைட்டாக இழுத்து இதை மேலே எடுத்துக்கணும். கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் இப்படி குத்தி எடுக்கணும். இதை வந்து இதுக்குள்ளே இப்படி விடணும். டைட் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக எடுக்க முடியும். இதை வந்து இப்படி ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. அந்த நூல் பாருங்கள், அந்த கேப்பு ஒரு வளையம் மாதிரி தெரியணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும். இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம ஊசியை மேலேருந்து கீழே தான் விட போகிறோம். ரெண்டுக்குமே டைட் நல்லா இப்படி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி விடுங்க. எடுத்து இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி வரும், அப்போ தான் அந்த தையல் அழகாகவே இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். 2-3 தையல் போட்டதுக்கப்புறம் அந்த இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி எடுத்து அந்த ஊசிக்கு மேலே வரணும். இதுக்குள்ளே போட்டு அந்த நூல் இருக்குது இல்லையா, அந்த நூல் வந்து கீழே இருக்கிற நூல் மேலே, நூலுக்கும் மேலே இப்படி வரணும். அது ரொம்ப லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஓட்டை, அந்த பாக்ஸ் ரவுண்டாக வர்ற தையலில் அந்த ஹோல் தெரியுதுல்ல உங்களுக்கு, அது மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி விட்டு துணியிலையே குத்தக்கூடாது. ஒரு தடவை தான் துணியில் குத்தணும், அப்புறம் 2 தடவை நூலில் மட்டும்தான் சுற்றணும். இதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக. இது வந்து நமக்கு எதுக்காவது ஃபில்லிங்க்கு போடலாம். இந்த காம்பு மாதிரி போடுறோம், இல்லை ஒரு கட்டம் போடுறோம், அந்த மாதிரி ஏதாவது போடுறோன்னா இந்த ஸ்டிச் போடலாம். நம்ம வந்து நீங்கள் விரும்பினா அந்த மாதிரி பஞ்சாக நம்ம வந்து போட்டு காட்டலாம். ஆனால் அதெல்லாம் ஒரே கிளாஸில் முடிக்க முடியாது. இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துட்டு மறுபடியும் இப்படி இந்த 2 இதுக்கும் நடுவில் இப்படி விட்டு எடுக்கணும். அப்புறம் இப்படி மேலே எடுத்துக்கணும். மேலே எடுத்திங்கன்னா தான் அந்த தையல் வந்து அந்த ரவுண்டு கிடைக்கும். இது கொஞ்சம் லூஸாக வந்ததுன்னா நம்ம டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தையல் போடும்போது ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2வது தையல் போடும்போது தான் உங்களுக்கு அந்த தையலோட ஃபுல் ஃபார்மே தெரியும். இது நூல் வந்து இப்படி ஒரே மாதிரி முறுக்கிட்டு வரும்போது முறுக்கிக்குது. அதனால் நம்ம பார்த்து கவனமாக தான் போடணும். இப்போது நம்ம ஃபெதர்டு செயின்னு ஒரு செயின் போட போகிறோம். 4 கோடு போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. அப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கோடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம இருந்து கிராஸாக செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயின் அதிலேருந்து நம்ம தேர்டு லைனுக்கு ஒரு இது மட்டும் போடுறோம். இந்த இப்படி மேலேயே இப்படி போட்டுட்டோம். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் இருக்குது, செகண்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போ 4th லைனில் நம்ம இந்த செயினுக்கு இதுக்கு நேராக இங்கேருந்து 4th லைனில் வெளியில் எடுக்கணும். இப்படி எடுத்து அங்கே குத்தி இங்கே செயின்
செயின் போட்டுட்டு இங்கே 3வது லைனுக்கு ஃபஸ்ட் செகண்ட் மேலேருந்து வரும்போது 3வது லைன், கீழேருந்து போகும்போது 4வது லைன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயின் முடிஞ்சோல்ல, அதுக்கு நேராக இங்கே இங்கேருந்து சென்டருக்கு இப்படி நமக்கு செயின் வந்து கிராஸ் ட்விஸ்டட் செயின்லாம் போடக்கூடாது, ஆர்டினரி செயின் தான் போடணும். அது எந்த வாட்டத்தில் நூல் சுற்றினா செயின் வருதோ அதை போடுங்க. அப்போ தான் அந்த பூ மாதிரி அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ட்விஸ்டட் செயின் மாதிரி வந்துடும். இப்போ இந்த பக்கம் இதுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு புள்ளி வச்சிட்டு கூட புள்ளி மாற்றி மாற்றி அந்த புள்ளி கவுண்ட் பண்ணி கூட நீங்கள் போடுங்க. இதுவும் நமக்கு பார்டர் லைன் தான். நான் எல்லாமே இப்போ போட்டுட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு பார்டர் லைன் போடும்போது நல்லாயிருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சஸ் எல்லாமே பொதுவாக ஆரி ஒர்க்கில் கூட செயின் ஸ்டிச்சு தான் நமக்கு பார்டர் லைன். ஊசி வச்சிட்டு போடும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், முன்னாடி இருக்கிறவங்க மேலே குத்திடாமல். கேமரா போட்டு ஓடிட போகிறாரு. அதுக்கு தான் இந்த தையலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகான தையலாக வரும், கிளையாக. இது மாதிரி நம்ம நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும், இலையாக. கிட்டத்தட்ட இலை மாதிரி தான் இருக்குது இதுவும். அதுக்கு தான் சங்கிலியை அதாவது அந்த செயினை வந்து ஆப்போசிட் வாட்டத்தில் போடுறோம், செயின் நல்லா ப்ராடாக தெரிகிற மாதிரி. இப்போது இது மாதிரி போட்டுட்டு இப்படி இறக்கி கடைசியில் இப்படி முடிச்சிடலாம். இங்கே நூல் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடித்தா தான் நல்லாயிருக்கும். இல்லை இந்த பக்கம் ஒன்று போட்டிங்கன்னா அதோட மட்டும் கூட முடிச்சிக்கலாம். இப்படி இங்கே எடுத்து நூல் பத்தில் இது நூல் பேக் சைடு ஊசி திருப்பி வச்சு குத்துனோம்னா கரெக்டாக வந்துடும். பார்த்திங்களா, வந்துருச்சு. இதை வந்து அப்படியே குத்தி உள்ளே எடுத்துடலாம். இப்படி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் அந்த அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக ஒரு டபுள் செயினும் நாட்டட் செயின், அதை டைட் செயின், ட்ரிபிள் செயின், நாட்டட் செயின், ஃபெதர் செயின்னு நம்ம வந்து இதில் ஒரு 5 ஸ்டிச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீவ் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். லீவ் ஸ்டிச்சஸ்ஸு வேரியேஷன், நம்ம நிறைய லீவ்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் எப்படி போடலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அதை நான் மேக்ஸிமம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து குர்த்தியும் ப்ளவுஸும் கட்டிங் வீடியோ கேட்டிருக்காங்க, போடுறேன். நான் அதுவும் போடுறேன்.